அன்பர்களுக்கு வணக்கம். தீபம் ஏற்றினால் எப்படி கர்ம வினை குறையும்? வாங்க பார்க்கலாம். கண் பார்வை நன்றாக இருந்தாலும் இருளில் எதிரே இருக்கும் சூழலை உணர முடியாது. அதனால் இருள் நீங்க வேண்டும் என்றால் அங்கே கட்டாயம் இருளுக்கு எதிரான ஒரு செயல் வேண்டும். அது ஒளி ஒன்றுதான். அனல், அக்னி, நெருப்பு என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். இதில் இருந்து வரக்கூடிய கதிர்கள் ஆக்கப்பூர்வமான எண்ண அலைகளை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். அதே சமயம் நமது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் காக்க வேண்டும். இப்படி கவனித்து பார்த்துதான் விதவிதமான தீபங்கள் நம்முடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது. அந்த தீபங்களில் ஒன்றுதான் சுத்தமான எள்ளெண்ணெய் தீபம், சுத்தமான பசு நெய் தீபம் ஆகும். எல்லா தீபங்களில் இருந்தும் ஒளிக்கற்றை, ஒளி சுடர் வரலாம். நல்லதொரு வெளிச்சத்தையும் அதற்கான சூழலையும் தரலாம், இருளை விளக்கலாம். ஆனால் அந்த செயலை தாண்டி ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகள் எதில் அதிகம் இருக்கிறதோ அதை மனிதன் பின்பற்றினால் நல்ல பலன் உண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நெய் தீபத்திற்கு அந்த சக்தி உண்டு, எள்ளெண்ணெய் தீபத்திற்கும் அந்த ஆற்றல் உண்டு, இலுப்பை எண்ணெய்க்கு அந்த ஆற்றல் உண்டு. மற்ற எண்ணெய்களுக்கு அந்த ஆற்றல் இல்லாமல் இல்லை. ஆற்றலின் சக்தி சிறிது குறைந்திருக்கும். மண் அகல் தீபம், பசுநெய் தீபம், மண் அகலில் தூய எள்ளெண்ணெய் தீபம் இவற்றை ஏற்றுவது சிறப்பான பலனை தரும். அது மட்டுமல்லாமல் நமது உடலில் இருக்கக்கூடிய தீய கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதில் இது போன்ற தீப சுடர்களுக்கு பெரும் பங்கு உள்ளது. இறைவனை ஒருவன் நம்பாமல் இருக்கலாம், பக்தி இல்லாமல் இருக்கலாம். பயத்தின் காரணமாகவோ ஏதோ ஒரு வகையிலேயே ஆலயம் சென்று இறைவனை வணங்கினால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையினால் ஆலயத்தில் கூட்டம் கூட்டமாக ஒரு சில விசேஷ தினங்களில் ஆலயத்தை நோக்கி மக்கள் செல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வழக்கத்திற்கு அதிகமாக நாம் கூட்டமாக சேரும் பொழுது அங்கே சுவாசிக்க சுத்தமான காற்று கிடைப்பது கடினமாகிறது. எப்பொழுதுமே இறைவன் படைப்பு நுட்பமானது. இங்கே மனிதனுக்கு தேவையான உயிர் சக்தியை தரக்கூடிய பிராண வாயுவின் சதவிகிதம் காற்றில் குறைவு. ஆனால் அதற்கு எதிராக தளர்வையும் அயர்வையும் மயக்கத்தையும் தரக்கூடிய எதிர்த்தன்மை கொண்ட வாயுவின் தன்மை அதிகமாக அங்கே காணப்படுகிறது. இப்படி இருக்கும் பட்சத்திலே அந்த பிராணவாயு பற்றாக்குறையை எப்படி சரி செய்வது என்றால் கட்டாயம் அங்கே பசு நெய் தீபம் 100க்கு 100 சரி செய்யும். அடுத்ததாக விண்வெளியில் உள்ள அசுத்தங்களை சரி செய்யும். அந்த பகுதியில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையும் சரி செய்யும். அடுத்த நிலையில் எள்ளெண்ணெய் தீபமும் இவ்வாறு சரி செய்யும். எனவே இப்படி உடல் சார்ந்த ஆரோக்கியத்திற்கும் உள்ளம் சார்ந்த ஆன்மீகத்திற்கும் தீப வழிபாடு நல்ல பலனை தரும். பக்தியோடு வேறு புற சிந்தனைகள் இல்லாமல் இறைவனை மனதார நினைத்து தீபத்தை ஏற்றி வணங்கி வந்தால் கட்டாயம் உடலுக்கும் நன்மை உண்டு, உள்ளத்திற்கும் நன்மை உண்டு. இதனால் கர்மவினை குறைந்து இறைவனுக்கு வைக்கும் பிரார்த்தனையும் விரைவில் பலிதமாகும். வாய்ப்பு உள்ளவர்கள் ஆலயத்திற்கோ சேவை செய்யும் அமைப்புக்கோ மின்சார விளக்குகளை பொருத்த உதவி செஞ்சாலும் அவர்களுக்கு புண்ணிய பலன்களை தான் தரும். நீங்கள் எப்பொழுது ஆலயம் சென்றாலும் கண்டிப்பாக சுத்தமான பசுநெய் தீபமோ சுத்தமான எள்ளெண்ணெய் தீபமோ புதிய அகல் விளக்கு வாங்கி அதிலே ஏற்றி வாருங்கள். உங்கள் கர்மவினை விரைவிலே குறைந்து நீங்கள் வைக்கும் பிரார்த்தனை விரைவிலே நடக்கும். நன்றி.